80களில் வெளிவந்த 10 படத்துல 7 படத்துல கண்டிப்பா நம்மளுடைய தேவயானி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல 80களில் பல முறை கனவு கன்னியாக வந்துட்டு பட்டம் பெற்றவங்களும் தேவயானி தான். மேலும் 80களிலேயே விஜய், அஜித், சூர்யா கூட ஒரு ரவுண்டு கட்டி நடிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட நடிகைக்கு, அவ்வளோ பெரிய நடிகைக்கு படத்துல நடிச்சப்ப கூட வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் இல்லைங்க. ஆனா எப்ப நம்மளுடைய சீரியல்ல மெட்டி ஒலி அப்படின்ற நாடகத்தில் நடிச்சாங்களோ அப்பவே வந்துட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களுமே மெட்டி ஒலி சீரியலில் இருக்க தேவயானிக்கு ரசிகையாகவும் மாறிட்டாங்க. மெட்டி ஒலி பார்க்காத சின்ன குழந்தைங்க கூட இருக்க முடியாது தமிழ்நாட்டில் அப்படின்னு இன்றளவும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அதே மெட்டி ஒலி சீரியலை மறுபடியும் போட்டால் கூட வந்துட்டு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக பார்க்கறதுக்கு ரெடியாக தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தேவயானி, அவ்வளோ ஃபேமஸில் நடித்த தேவயானி எதுக்காக அடுத்து பல நாடகங்கள் நடிக்கலை அப்படின்னு தற்போது சீரியல் பிரியர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வப்போது வெள்ளித்திரையில் ஒரு படத்தில் அக்கா, அண்ணி போன்ற கேரக்டரில் வந்துட்டு இருக்க தேவயானி எதுக்காக சீரியலில் மட்டும் நடிக்க மாட்டாங்க அப்படின்றதாங்க இப்போ மிகப்பெரிய கேள்வி. இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு நாடகம் சின்ன லெவலில் ஃபேமஸ் ஆனால் கூட அந்த நாடகத்தில் நடித்த நடிகைகள் வேறு ஒரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்காகவே இன்னொரு நாடகமும் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு நாடகத்தில் நடித்த நடிகையான தேவயானிக்கு எதற்காக சீரியலில் நடிப்பதற்கு மீண்டும் வாய்ப்புகள் வரல அப்படின்னு தற்போது மக்கள் அனைவரும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவயானி திரும்ப சீரியலுக்கு வரணும் அப்படின்றது தான் வந்துட்டு மக்கள் அனைவரும் ஒருமித்த ஆசையாக இருக்குது. ஆனால் தேவயானி வருவாங்களா மாட்டாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.